Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல 90s kids உடைய ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். எல்லாரோட ஃபேவரட்டான லிஸ்ட்ல இந்த ஸ்வீட் கண்டிப்பா இருந்திருக்கும். என்னோட ஃபேவரட்னு சொல்லலாம் இந்த ஸ்வீட். நானும் சின்ன வயசுல இருக்கும்போது நிறைய வாங்கி சாப்பிட்டிருக்கேன். எல்லா பொட்டிக்கடையிலமே சின்ன வயசுல கண்டிப்பா இந்த ஸ்வீட்டை எல்லாரும் வாங்கி சாப்பிட்டிருப்பாங்க. அப்படி என்ன ஃபேவரட்டான ஸ்வீட் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். செய்யும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இந்த ஸ்வீட் தான நம்ம மிஸ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஆவலா வீட்ல செய்ய ஆரம்பிப்பீங்க. வாங்க அந்த சூப்பரான ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் அரை கப் நெய் சேர்த்துக்க போகிறேன். நெய் வந்து உருக்கி எடுத்துக்கோங்க. நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா இது கூட மைதா மாவு சேர்த்துக்க போகிறேன். ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிற கப்போடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லி கப் தான் எடுத்திருக்கேன். ஒரு கப் மைதா மாவுன்னா அரை கப் நெய் எடுத்துக்கணும். இப்போ மைதா மாவை நெய்யில் சேர்த்துக்கிறேன். மைதா மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வதக்கணும். மைதாவுடைய பச்சை மணமெல்லாம் போயிட்டு நெய்யில் வறுக்க சூப்பராக மணமாக வரும். ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா கலர் வந்து மாறிடும். அதனால் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே 10 நிமிஷத்துக்கு வறுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 10 நிமிஷம் நல்லா வந்து வறுத்துக்கிட்ட மாவை. நம்ம ஃபஸ்ட்டு நெய்யில் மாவு சேர்க்கும் போது நல்லா கெட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வறுக்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி இலக்கமாக இருக்கிற மாதிரி ஆகிடும். ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துக்கு நெய்யில் வந்து மைதா மாவு போட்டு நல்லா வதக்கும் பொழுது மைதாவுடைய பச்சை மணமெல்லாம் போயிட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக செய்யணும்னு சொல்லிட்டு சீக்கிரமாக எடுத்துட்டிங்கன்னா மைதாவுடைய பச்சை மணம் போயிருக்காது. நம்ம செய்கிற ரெசிபி வந்து ஃப்ளாப் தான் ஆகிடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் 10லேருந்து 12 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 12 நிமிஷம் நான் வந்து வதக்கிக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம கையில் தொடுற அளவுக்கு வந்து சூடு குறையணும். அதனால் அப்படியே விட்டுடுறேன். கொஞ்ச நேரம் சூடு ஆறட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கையில் தொடுற அளவுக்கு வந்து சூடு குறைஞ்சிருச்சு. மைதா மாவு எடுத்த அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையை நான் வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து நீங்கள் பொடி பண்ணிங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கிடைக்கும். மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். சூடு ஆறிட்டதுனால கையில் கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம ஒரு ட்ரேயில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. இந்த ட்ரேயில் வந்து அலுமினியம் பாயில் பேப்பரை நான் வச்சுக்கிறேன். இது இல்லைனாலும் பரவாயில்ல. நம்ம நார்மலாக வீட்டில் வந்து பேப்பர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, மைக்கா கவர் இருக்கும் பாருங்கள். ஏதாவது மளிகை பொருள் வாங்கியிருப்போம், அந்த கவர் இருக்கும். அந்த மைக்கா கவரை கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரேக்கு ஏற்றது போல் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் வந்து தடவிக்கோங்க. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை எடுத்து இதில் வச்சுக்கலாம். நல்லா ஈவனாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ட்ரேயில் வந்து ஊற்றி வச்சதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வைக்கணும். கொஞ்சம் கெட்டியாச்சுன்னா கட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 15 நிமிஷம் வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஐஸ் கட்டி ஆகிடும். அப்புறம் பீஸ் போட முடியாது. அதனால் ஒரு 15 நிமிஷம் வச்சிங்கனாலே போதும், கரெக்டாக தான் இருக்கும். அலுமினியம் ஃபாயில் பேப்பர் போட்டிருக்கிறதுனால ஈஸியாக எடுத்துட முடியும். அப்படியே பேப்பரை பிடிச்சி எடுத்தோம்னா வந்துடும். பாருங்கள், இப்போ பேப்பர் எடுத்தாச்சு. நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீஸை வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் நான் வந்து கட் பண்ணேன். அப்போ வந்து பீஸ் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமலும் இந்த ஸ்நாக் வந்து செய்யலாம். 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு அப்படியே ட்ரேயில் போட்டு வச்சுடுங்க. 2-3 மணி நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா மாவு வந்து நல்லா கெட்டி ஆகிட்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கலாம்.
செஞ்ச உடனே சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும்போது இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து கட் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். நல்லா கூலிங் குறைஞ்சிருச்சுன்னா நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு டேஸ்டியான சூப்பரான ஸ்வீட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். சின்ன வயசில் நம்ம பெட்டி கடைகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் வாங்கி சாப்பிட்ருப்போம். எல்லாருடைய ஃபேவரட் லிஸ்ட்டில் இந்த ஸ்வீட் கண்டிப்பாக இருந்திருக்கும். இந்த ஸ்வீட், அதுக்கப்புறம் மைசூர் பாக்கு இருக்கும் பார்த்தீங்களா, நல்லா நீளமாக அந்த ஸ்வீட், அப்புறம் தேன் மிட்டாய், இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம சின்ன வயசில் இந்த மாதிரி கடைகளில் நிறைய ஸ்வீட்ஸ் ரெசிபீஸ்லாம் வாங்கி சாப்பிட்ருப்போம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பெட்டிக்கடை ஸ்டைலில் சூப்பரான இந்த ஸ்வீட் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கி சாப்பிட்டதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமுமே இருக்காது. ஏன்னா பர்ஃபெக்டாக நம்ம வீட்லேயே அதே மாதிரி டேஸ்ட்டில் நம்ம செஞ்சுருக்கோம். இந்த ஸ்வீட் நீங்கள் செஞ்சு சாப்பிடும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய சின்ன வயசுக்கே நீங்கள் போயிடுவீங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போகக்கூடிய அளவுக்கு இருக்குது பாருங்கள். சும்மா லைட்டாக புட்டாலே பாருங்கள் எப்படி வருது. எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான இந்த ஸ்வீட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.